வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால பயண வழிகாட்டியான சூளம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு குறிப்பிட்ட திசையில இன்னைக்கு போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருக்கீங்களா? அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பகுதியில சூளம்னா என்ன, அதுக்கு என்ன காரணம், யார் இதை ஃபாலோ பண்ணணும்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். முதல்ல சூளம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஜோதிடப்படி ஒரு குறிப்பிட்ட நாள்ல பயணிக்கக்கூடாத திசை தான் சூளம். சூரியனோட சக்தி, அதாவது தீட்சண்யம், ஒரு திசையில ரொம்ப அதிகமா இருக்கிறதா நம்பப்படுது. அதுதான் இதுக்கு காரணம். இதுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்கு ஒரு திசை இருக்கு. சூளத்தோட கணக்கு ரொம்ப ஈஸி. அந்த நாளோட கிரகத்துக்கு நேர் எதிர் திசைதான் அந்த நாளோட சூளம். சரி, அப்போ இதை யாரு ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்? வாங்க பார்க்கலாம். சூள் கொண்ட மாதருக்கு சூளம் முக்கியம்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால கர்ப்பிணிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். இதோட முக்கியமான நோக்கமே கர்ப்பிணி பெண்ணையும் அவங்க குழந்தையும் பாதுகாக்கிறது தான். அது மட்டும் இல்ல, க்ஷேத்ராடன போறவங்களுக்கும் புதுசா கிரகப்பிரவேசம் பண்றவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனா இதுல ஒரு விதிவிலக்கும் இருக்கு. வேலைக்காக அடிக்கடி பயணம் பண்றவங்க இதை பின்பற்ற வேண்டியது இல்ல. இந்த அட்டவணையில ஒவ்வொரு நாளுக்கும் உரிய சூலத்திசையும் தவிர்க்க வேண்டிய நேரத்தையும் நீங்க பார்க்கலாம். ஒருவேளை சூளம் இருக்கிற திசையில பயணம் செஞ்சே ஆகணும்னா என்ன பண்றது? அதுக்கும் ஒரு எளிய பரிகாரம் இருக்கு. பயணத்தை மதியம் 12 மணிக்கு தள்ளி வைக்கலாம், இல்லனா பால், தயிர் சாப்பிடலாம். மொத்தத்துல சூளம்ங்கிறது அண்ட ஆற்றல்களை அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. இவ்ளோ வேகமா இயங்குற இந்த உலகத்துல இது மாதிரி பழங்கால வழிகாட்டிகளோட பங்கு என்னவா இருக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம்தான்.